யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே கங்காருக்கு அடி ரொம்ப பலமாகவே செலுத்திருக்கு. அதுவும் ஜிம்பாப்வே போன்ற ஒரு சின்ன அணிக்கிட்ட ஆஸ்திரேலியா போன்ற ஒரு ஜாம்பவான் அணி தோக்கிறதுலாம் கிரிக்கெட்டில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதிர்ச்சியான சம்பவம் தான். அப்படி ஒரு சம்பவத்தை தான் ஜிம்பாப்வே அணி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை வச்சு செஞ்சிருக்காங்க. T20 உலகக்கோப்பை போட்டியோட பி பிரிவில் ஜிம்பாப்வேவும் ஆஸ்திரேலியா இடம்பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு இடையிலான போட்டி இன்னைக்கு கொழும்புல நடைபெற்றுச்சு. டாஸ்ல ஜெயிச்ச ஆஸ்திரேலியா அணி ஜிம்பாப்வே முதல்ல பேட்டிங் செய்ய சொன்னாங்க. அந்த அணி 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 169 ரன் அடிச்சாங்க. அந்த அணியில பிரையன் 64 அடிச்சாரு, மற்றவங்க கொஞ்சம் ரன் அடிச்சாங்க. ஸோ அந்த அணி ஒரு 169 ரன் அடிச்சாங்க. ஆஸ்திரேலியா போன்ற ஒரு பெரிய ஜாம்பவான் அணிக்கு இந்த 169 ரன்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனா இந்த ரன்னே அடிக்க முடியாம ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே கிட்ட தோல்வி அடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி தரப்புல பவர் பிளே முடியெடுத்துக்கொள்ளவே 4 முக்கியமான விக்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்லும் ரென்ஸாவும் மட்டும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 27 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அப்புறம் மேக்ஸ்வெல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவோட தோல்வி உறுதியாயிடுச்சு. ரென்ஸா மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு ஆடி ஒரு 65 ரன் அடிச்சாரு. அவர் விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா மொத்தமா காலியாயிடுச்சு. அந்த அணி 19.3 ஓவர்ல 146 ரன் கால் அடிச்சு. இது மூலம் ஜிம்பாப்வே 23 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஜிம்பாப்வே தரப்புல முசரபானி 4 விக்கெட்டும் பிராட் வைன்ஸ் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதன் மூலம் ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றி மூலம் ஜிம்பாப்வே இந்த குரூப்ல 2 வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு வெற்றி பெற்றாங்கன்னா அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான போட்டிகள்ல பெரிய பெரிய அணிகள் சின்ன அணிகிட்ட தோக்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். இந்த உலகக்கோப்பையில இந்தியாவும் யுஎஸ் ஆடின ஆட்டம் அப்படிதான் இருந்துச்சு. அதே போல நேபாளம் இங்கிலாந்து கிட்ட 4 ரன்ல தான் தோற்றுப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையா ஆடினாங்க. ஆப்கானிஸ்தான் நல்லா ஆடிருக்காங்க. இத்தாலி டீம் புதுசா வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அணிகள்லாம் இந்த போட்டியில நல்லா ஆடிட்டு வராங்க. அப்படி ஒரு ஆட்டத்தை தான் இன்னைக்கு ஜிம்பாப்வே அணி ஆடி ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்றிருக்காங்க.